கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் வல்லமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசுவது என்பது தொடர்பு கொள்வதற்கு மாத்திரமல்ல, நாம் பேசுகிற ஒன்று அது மரணத்தையோ ஜீவனையோ கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தடைகளை நீக்குகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. புதிய காரியங்களை சிருஷ்டிப்பதற்கு வல்லமுடையதாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ கட்டவிழ்ப்பதற்குரிய அவயமாக இருக்கிறது நாவு. ஸோ நாவு வெறுமன நல்லா சாப்பிட்றதுக்காக ஸ்தோத்திரம், ஆனால் அது அதுக்கு மாத்திரம் கிடையாது, ஆழமான காரியத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மரணமா ஜீவனா என்பதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஆகவே வேதம் ரெண்டு காரியத்தையும் பேசுது. அதிகமாக என்ன செய்யாத, பேசாத, நாவு கட்டுப்பாடு குறித்தும் பேசுகிறது. இன்னொரு விதத்தில் முற்போக்காக அதிகமாக என்ன செய்யுங்க, பேசுங்க. என்ன பேசுங்கன்னு கேட்டால், ஜீவனை பேசுங்கள். பக்கம் சொல்லுங்க, ஜீவனை பேசுங்கள். ஸ்பீக் லைஃப், ஸ்பீக் ஜோயி, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவரகமான வாழ்வு என்ன செய்யுங்க, பேசுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் எதை பேச பிரியப்படுகிறீர்கள், நீங்கள் எதை பேச பிரியப்படுறீங்க, அதுதான் டிசைட் பண்ண போகுது. மரணமும் ஜீவனும் எல்லாருக்கும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் இப்போ ஜீவனை பார்க்கணுமா, ஜீவனை அனுபவிக்கணும்னு சொன்னால் ஜீவனை பேச பிரியப்பட வேண்டும். ஏன்னா அங்கே போட்டிருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள். எதை பேச பிரியப்படுறீங்க? ஜீவனை பேச பிரியம் இருந்துச்சுன்னா அதற்குரிய கனிகளை புசிப்பீர்கள். கடந்த வாரம் ஒரு சத்தியத்தை சொன்னேன். ஒருத்தர் வாழ்க்கையில் நான் பேசுகிற வார்த்தை சாபத்தையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வர முடியும். என் வாழ்க்கையிலையும் சரி, மற்றவர் வாழ்க்கையிலையும் சரி. அதிலும் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் மற்றவர்கள் மீது சொல்லுகிற வார்த்தை அது சாபத்தையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வர முடியும். ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அவர்களை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கும். கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் சொன்னால் அது பெரியவனாக அவனை பார்க்க வைக்கும். ஆமென். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னால் அவன் மேலாகிறனாக மாறுவான். ஆமென். கர்த்தர் அவனை தலையாக்குவார். ஆக நாம் நம்மீது சொல்லுகிற வார்த்தையும் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஸ்பீக் பிளெஸிங்ஸ் ஓவர் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் மீது ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுங்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டீங்க, ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டீங்க. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்திற்காகவே அழைக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கவும் அழைக்கப்பட்டேன். அது குறித்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன். எதை பேச பிரியப்படணும்? சத்தமாக சொல்லுங்க, ஜீவனை பேச பிரியப்பட வேண்டும். அப்போ ஜீவனா என்னன்னு நம்ம அறிந்து கொள்வோம். சரியா, அங்கே போவோம். ஜீவனா என்ன வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஜீவனை குறித்த ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ நாம் பிழைக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஜீவனை பேச பிரியப்பட வேண்டும். ஜீவனை பேச பிரியப்பட வேண்டும். ஜீவனா என்ன? அங்கே மேலே 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன் வைத்தேன். இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீவன் பட்சமாக ஆசீர்வாதம் வருது, நன்மை வருகிறது. மரணத்தின் பக்கமாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சாபமும் தீமையும் வருகிறது. அப்போ ஜீவன்னா நான் இப்படி சொல்லலாம், ஜீவன் சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்குது, அது நன்மையை குறிக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ள, காட் கைண்ட் ஆஃப் லைஃப்குள்ள, ஜோயிக்குள்ள
ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்கிறது. அப்போ நான் ஜீவனை பேச பிரியப்பட வேண்டும் அப்படி சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. நான் எதை பேச பிரியப்படணும்? ஆசீர்வாதத்தை பேச பிரியப்படணும், நன்மையை பேச என்ன செய்ய பிரியப்பட வேண்டும். எத்தனை பேர் நன்மையை காண வேண்டும் என்று விரும்புகிறீங்க? நன்மையை காண வேண்டும் என்று இருக்கிறவன் ஜீவனை விரும்பி தன் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஜீவனை விரும்புன்னு போட்டிருக்கு. நன்மையை பார்க்கணுமா? நாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போ ஜீவன்னா ஆசீர்வாதத்தை குறிக்குது, நன்மையை குறிக்கிறது. சரி, ஜீவன் எங்கே இருக்குது? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எங்கே போட்டிருக்கு இந்த வசனம்? பார்த்தீங்கன்னா யோவான் 6:63 போட்டிருக்குது. அது அங்கே என்ன சம்பவம் வருது தெரியுமா? ஜனங்கள் இயேசு அப்பத்தை பெருக்கி கொடுத்த உடனே அவர்கிட்ட போனால் என்ன கிடைக்குன்னு வர்றாங்க, நிறைய அப்பம் கொடுப்பார் போலன்னு வர்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே ஜீவ அப்பம்ன்றார். ரொம்ப ஹையரா பேசுறாரு. இந்த அப்பத்தை பத்தி அவர் பேசல. அங்கேதான் இன்னும் போட்டிருக்குது, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பேசிட்டே வராரு. நான் இப்ப பேசுறேன் பாத்தியா, அதுல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு, பிடிச்சுக்கோ அப்படி சொல்றாரு. அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல தான் அப்பத்தையும் அவங்க தேடுற அப்பத்தையும் பழைய பாட்டில் கொடுக்கப்பட்ட மன்னாவையும் தன் சரீரத்தையும் பத்தி பேசிட்டு வராரு. அப்ப என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன் ஒன்று பேசுறாரு. உடனே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. என்னடா இவர் மாம்சத்தை பிச்சு கொடுப்பாராம், ரத்தத்தை சிந்தி அதை குடிக்க சொல்லுவாராம். இது என்ன விதமான ஜீவியம் ஐய அப்படி என்ன பண்றாங்க? நிறைய பேர் விலகி போறாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? அப்ப பேதுரு சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. லைஃப் எங்க இருக்குன்னு கேட்டா இயேசு பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது. அவர் சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தார் என்று சொல்லுகிற வசனத்துக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குறிப்பாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்தார்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் போய் வந்தேன். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், ஜீவன்னா என்ன? ஆசீர்வாதம், நன்மை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன். சரி, அந்த ஜீவன் எங்க இருக்குன்னு கேட்டா கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இயேசு சொன்ன வசனங்கள் தான் ஜீவனாய் இருக்கிறது. இப்ப நம்ம ஒன்று செய்யணும். எத்தனை பேர் ஜீவனை விரும்புறீங்க? எத்தனை பேர் நன்மையை விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் பெருக்கத்தை வெற்றியை விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண விரும்புறீங்க? இது எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா பிடிச்சாச்சு, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. அதான் இங்க போட்டிருக்கு. வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். எத்தனை பேர் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் விரும்புறீங்க? கரெக்டா ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்கள் போல பிரகாசிக்கிற நீங்கள். யாரெல்லாம் ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்க கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். பிரச்சனை வரலாம், ஆனா கண்டிப்பா பிரகாசிப்போம். ஆமென் சொல்லுங்க. நான் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே இயேசுவுக்காக சுடர்களைப் போல பிரகாசிப்பேன். கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னா என்னத்தை பிடிக்கணும்? என்ன செய்யணும் கேட்டா ஜீவ வசனத்தை பிடிக்க வேண்டும். ஜீவன் தருகிற வசனத்தை என்ன செய்யணும்? இருக பிடிக்கணும். குறிப்பா இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம், நன்மையை குறித்து பார்ப்போம். சிலருக்கு சுகம் கிடைக்கணும், சில குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகணும், சிலருக்கு வழி வாய்க்கணும், செய்கிற காரியம் என்ன செய்யணும்? வாய்க்கணும். படிப்பில் வெற்றி சிறக்கணும், அந்த நன்மை நடக்கணும். நான் சொல்ல நடக்கும் இயேசு நாமத்தினாலே. ஒன்று செய்யணும், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும், நன்மையின் வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை சூழ்நிலை எதிராக இருந்தால் கூட
நன்மை பக்கமாக தான் நிற்கணும். ஆமென். ஜீவன் பக்கமாக தான் நிற்கணும். பார்க்கலாம் அதை எப்படி பிடிச்சுக்கிறதுன்னு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதற்கு அணியை புசிப்பார்கள். இப்படி வாசிப்போமா? சாபமும் ஆசீர்வாதமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிப்பார்கள். தீமையும் நன்மையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிற கனியை புசிப்பார்கள். எதை பேச பிரியப்படுறோமோ அதோட கனியை என்ன செய்வோம்? புசிப்போம். மாற்றமே கிடையாது. பேசினா தான் புசிப்போம். எத்தனை ராமன் சொல்கிறீங்க? நீங்கள் பேசுகிறதான் புசிப்பீங்க. வாட் யூ ஸ்பீக்ன்றது வந்து இட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மீல். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது நீங்கள் சாப்பிட போகிற உங்கள் மீல். அது சாப்பாடு. அது கண்டிப்பாக தான் புசிக்க போகிறீங்க. நம்ம என்ன பேசுகிறது தான் அடுத்து கண்டிப்பாக தான் நம்முடைய பந்தியில் வரப்போகுது. அதுதான் சாப்பிட போகிறோம். இப்போ பொறுப்பு வந்து அங்கே சொன்னார், நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ நன்மை தெரிந்து கொள். இப்போ யார் ரொம்ப இதில் முக்கியம்? நான் ரொம்ப முக்கியம். அப்போ பொறுப்பு யாரும் மேலே வருதுன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு மீது என்ன செய்யுது? வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவங்க மேலே அந்த பொறுப்பு வருது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். இல்லை சொல்லுங்க, அவனவன். இன்னைக்கு காலை எத்தனை பேர்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? அப்போ உங்கள் வயிறு என்ன செஞ்சுருக்குது? நிறைஞ்சிருக்கு. அப்போ சாப்பிடாத வயிறு என்ன செய்யலை? நிரம்பலை. ஏன் வயிறு ஏன் நிரம்பலை? நான் என்ன செய்யலை? சாப்பிடல. அவங்க வயிறு மட்டும் ஏன் நிறைஞ்சிருக்கு? அப்போ விஷயம் என்னன்னு கேட்டால் அவனவன் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். வேறல உங்கள் வாழ்க்கை நிரம்பும். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மைகளால் நிரப்புவேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பணுமா? அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாயை நன்மைக்கு விரிவாய் திறக்க வேண்டும். நல்ல பெரிய காரியங்களை பேசணும். இன்னைக்கு டெம்பரரியாக இருக்க சூழ்நிலை வச்சு பேச கூடாது. டெம்பரரியான ஒரு நிலையை வைத்து ஒரு பெர்மனண்டான டெசிஷன் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு சூழ்நிலை இதாக இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த இயேசு வேணும், இந்த சர்ச்சு வேணும், எனக்கு பைபிளில் வேணும், சூழ்நிலை மாறி போகும். காண்கிறது என்ன செய்ய மாறும்? அனித்தியமானவைகள். என்றைக்குமே டெம்பரரியான ஒரு சூழ்நிலையை வைத்து நிரந்தரமான தீர்வு எடுக்க கூடாது. அப்போ நல்ல விசாலமாக கர்த்தருடைய நன்மையின் வார்த்தையை பேச வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு பெறுவீர்கள், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு போட்டிருக்குது. சூழ்நிலையை அப்பாற்பட்டு பேசணும். ஈசாக்கு தன் பிள்ளைகள் யாக்கோபையும் ஏசாவையும் பிளஸ் பண்ணும்போது சூழ்நிலை வச்சு என்ன செய்யலை? சொல்லலை. ஸ்பெக்டாகுலர் திங்ஸ், அதாவது திடீர்னு வானத்தில் தூதன் தோன்றானாகும், கர்த்தர் சொப்பனை தந்தாராகும், அதனால பேசலை. அவன் போட்டிருக்கு பைபிளில், பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு சூழ்நிலை வச்சு இல்லை. பிள்ளைங்க சேட்டை பண்ணுறாங்களா? அதை வச்சு நம்ம பேசக்கூடாது. எதை எப்படி பேசணும்? பை ஃபெய்த்தில் பேசணும். விசுவாசத்தினால நான் அவங்களோட எதிர்காலத்தை குறித்து பிளஸ்ஸிங்கை பேச போகிறேன். ஆமென். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். நாம் என்ன புசிக்க போகிறோம் என்பதற்கு பொறுப்பு யாரு? நாம தான். அங்கே வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஒரு நன்மையை புசிக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால் ஜீவ வசனத்தை, நன்மையின் வசனத்தை என்ன செய்யணும்? பேசணும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஜீவன் என்னன்னு பார்த்துட்டோம், ஜீவன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். அதில் குறிப்பாக நன்மையை பார்க்க போகிறோம். அதை எப்படி புசிக்கிறது, அதை எப்படி அனுபவிக்கிறது கேட்டால் நாவில் ஜீவ வசனத்தை, நன்மையின் வசனத்தை பேசுறது மூலமாக என்ன செய்ய முடியாத புசிக்க முடியும். அதற்கு உதாரணமாக நாம் யாக்கோபின் வாழ்க்கைக்கு போக போகிறோம். சொல்லுவோம், என் வாயின் பலனால் நான் நன்மையை புசிப்பேன். கடந்த வாரம் எடுத்த அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாத சந்ததியின் மீது ஒருத்தர் சாபத்தை சொல்ல வர்றான். ஆனால் கர்த்தர் தடுக்கிறாரு. அவனால் அந்த சாபத்தை என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. அதே போல் ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கலாம். அங்கே போவோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இந்த யாக்கோபு பண்ண சேட்டையில் வந்து அவன் குடும்பத்தை விட்டு என்ன செய்ய வேண்டியாயிருச்சு, தூரமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஈசாக்கு மறுபடியும் யாக்கோபு அனுப்பும்போது சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கூட இருப்பாராக, அவர் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை உனக்கு தருவாராக, தந்தருள்வாராக. தூரமாக போகிற பிள்ளைகிட்ட வந்து அவர் சொல்கிற காரியம் என்னது, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை உனக்கு தருவாராகன்னு சொல்கிறார். திரும்ப கர்த்தர் வந்து யாக்கோபை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர் என்ன சொல்றாரு, நீ பண்ண சேட்டைக்கு நான் அப்படி சொல்ல, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு உடன்படிக்கையை செய்தவரே கர்த்தர் தான். அதனால் நீ என்ன பண்ணுன்றதை பொறுத்து கிடையாது. அதனால் பாருங்கள், ஒரு எத்தன் எனக்கு நன்மை கிடைக்குமா நன்மையே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆள் லிஸ்ட்டில் யார் வருவா? இந்த யாக்கோபுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவனுக்கே நல்லா தெரியும் நமக்கெல்லாம் நன்மை சான்ஸே இல்லை, கடவுள் நம்மளெல்லாம் நேசிப்பாரா, நமக்கு நன்மை செய்வாரா அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு ஆள் தான் நினச்சிருக்கலாம் யாக்கோபு. ஆனால் அவனை பற்றி தான் போட்டிருக்கு, யாக்கோபை சிநேகித்தேன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவன் கடவுள் கொடுக்குற பிளஸ்ஸிங்கை விரும்புகிற ஒரு ஆள். தவறான முறையில் அடைய பார்த்தான், ஆனால் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு ஆள். யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கும் வந்து அவன் மீது பிளஸ்ஸிங்கை சொன்னார். கர்த்தர் அவனை சந்திச்சார், அவன் மீது நன்மையின் வார்த்தையை சொன்னார். தலைக்கு கல்லை வச்சு படுத்திருக்கும் போது கர்த்தர் தரிசனமாகி சொல்ல சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவா என்றார். உன் சந்ததியை நான் கடற்கரை மண்ணத்தனையா பெருக பண்ணுவேன்றார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும் சொல்றாரு. நன்மையின் வார்த்தையை ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. கர்த்தருக்காக பிரகாசிக்கிற என்ன செய்யணும், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சொல்லி அனுப்புறாரு. போறாரு, உண்மையாக வேலை பார்க்குறாரு, போய் சிக்கிக்கிட்டார். சிக்கினாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் போட்டு பிழிகிறாங்க அவரை. நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் 10 வருஷம் பட்ட கஷ்டத்தை ஒரு நாளில் கர்த்தர் மாற்ற முடியும். நீங்கள் நம்ம சந்திக்கிற எந்த இன்னல்களுக்கும் இடைஞ்சலுக்கும் கர்த்தர் காரணர் அல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் அதன் மத்தியிலும் கர்த்தரை உத்தமமாக தேடுறீங்களா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. ஒரே நைட்டில் காரியத்தை கர்த்தர் மாத்துறா இருக்கிறார். அப்போ நன்மையின் வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. இப்போ இங்கேருந்து நம்ம அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். எங்கே சொன்னேன், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. கவனிங்க பாருங்க, கர்த்தர் வந்து அங்கே பார்த்த மாதிரி தான் பிழையாம் வந்து தேவ பிள்ளைகள் மீது சாபத்தை சொல்ல வர்றான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதில் இன்வால்வ் ஆகுறாரு. சாபத்தின் வார்த்தைக்கு பதிலாக ஆசீர்வாதமாக மாற்றி போடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு வாழ்க்கையில் லாபான் தீமை செய்ய நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொப்பனத்தை தோன்றி சொல்றாரு, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு. உங்களுக்காக கர்த்தர் பேசாத பேர் விசுவாசிக்கிறீங்க. அவனுக்கு நன்மை மாத்த தான் நடக்கும் என்பது என்னுடைய சித்தமாயிருக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. அங்கே ஆதியாகமம் 31:29 வாசிப்போம். அப்படி சொன்னவனே லாபான் என்ன பண்ணுறாரு, இப்போ டேரக்டாக யாக்கோபை பேசுகிறார். நாளைக்கு போய் மீட் பண்ண போகிற யாக்கோபை மீட் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது, ஒரு தீமை கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டார். எத்தனை பேர் கவனிச்சு வர்றீங்க? யார் பேசுகிறா இப்போ? லாபான் பேசுகிறார். வாசிப்போம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. டேய், கீழே விழுந்தாலும் மீசையில் நைட்டு தான் அடி வாங்கிட்டு வந்திருக்காப்புல, கர்த்தரை பேசியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு இங்கே பாருங்க, ஆமாம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஒரு வகையில் சொல்லப்போனால் சரின்னு சொல்லலாம், உண்மைதான், வல்லமை இருக்கு அவனுக்கு. கர்த்தரை மாத்திரம் இன்வால்வ் ஆகலன்னா அவன் செஞ்சிருவான், செய்கிற ஆள் தான் அவன். ஆனால் கர்த்தர் இன்வால்வ் ஆகுவார். ஆமேன். உங்கள் பிள்ளைகளுக்கு யாரும் பொல்லாப்பு செய்ய முடியாது, கர்த்தர் இன்வால்வ் ஆவார். ஆமேன். வல்லமை உள்ள ஆளுகள் தான் பொல்லாப்பு செய்கிறதுக்கு, ஆனால் செய்ய முடியாது. அங்கே போட்டிருக்கு ஆகிலும். அதான் எல்லாம் சொல்லுங்க, ஆகிலும். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நிறைய பேருக்கு வல்லம் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில். ஆகிலும் ஆமென் போட்டிருக்கு. உங்கள் தகப்பனுடைய தேவன் என்ன சொன்னாரு, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார்.
கர்த்தர் பாருங்க, என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் வரவே மாட்டேன்றார் பாஸ்டர். உங்க எதிரிகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அங்க பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கை ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வளர ஃபீலிங்ஸ் படி என்ன செய்யக்கூடாது, வாழவே கூடாது. நான் ஃபீல் பண்ணலையே கர்த்தர் கூட இருக்காருன்றத, அதுக்கு ரொம்ப ஜீரோவாயிடணும். சூழ்நிலையை பார்த்தா கர்த்தர் கூடவே இல்லவே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விசுவாசி வளர்ந்தவன் தேர்னவன் சொல்லுவான், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இப்போதான் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கார் என் பக்கத்தில். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு எந்த தீமை என்ன செய்ய மாட்டேன். வாசிப்போம் தொடர்ந்து. ஆதியாகமம் 32:9 வாசிங்க. இப்போத்தான் ஒரு பிரச்சனைன்னு முடிஞ்சு வந்தா பழைய பகை வருது. அப்போ ஒருத்தருக்கு பண்ண மாட்டா ஒரு துரோகத்தை வந்துக்கிட்டு இருக்கான். 400 பேரை கூப்பிட்டு வர்றான். ஏசா வந்து யாக்கோபு அடிக்கிறதுக்காக, மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறான். அங்கேருந்து ரொம்ப கோபமாக வர்றான். 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. நான் என்ன சொல்ல வரேன், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற சிக்கலான சூழ்நிலையா இருக்குது. யாரை போய் பிடிக்கிறது, யாரும் பக்கத்தில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது, கர்த்தர் ஒன்று சொன்னார், நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன். திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. சொல்லுங்க, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. என்ன செய்வேன், நன்மை செய்வேன். அங்க வாசிப்போம். அப்படியே 32:12 வாசிப்போம். தேவரீரோ, வெயிட் பண்ணோம் எப்பயுமே. இந்த ஆகிலும் ஆனாலும், அங்க ஆகிலும் வாசிக்க ஆரம்பிச்சு. லாபான்னு சொல்றான், வல்லமை இருக்குது ஆகிலும். இவன் யாக்கோபு சொல்றான், என் சகோதரன் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் கொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கான், வந்துகிட்டு இருக்கிறான். வந்தா கூட தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். எப்படி நன்மை செய்வேன், மெய்யாகவே நன்மை செய்வேன். சொல்லு, கர்த்தர் எனக்கு மெய்யாகவே நன்மை செய்வார். சூழ்நிலாம் சாதகமா இல்லைங்க, எதிராக தான் இருந்தா கூட ஆள் வந்து இந்த பக்கம் சாஞ்சுக்கிறாங்க, நன்மையின் வசனத்து பக்கமாக சார்ந்து கொள்கிறாங்க. இந்த பிரச்சனை யாக்கோபை விட்ட மாதிரி இல்லை. கொஞ்சம் அப்படி கண்ண முடி யோசித்து பாருங்களேன். யாக்கோபு வாழ்க்கையில், யாக்கோபு கொடைக்கானல் இருந்தார். அங்கே கர்த்தரை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு அப்படிலாம் இல்லை. திங்க் பண்ணுங்க, தாய் தகப்பனை விட்டு தூரமாக வனாந்தரத்தை கடந்து சொந்த மாமா நன்மை செய்வான் நம்பி போய் வேலை பார்த்தா அங்கே ஏமாற்றப்பட்டு சரி நல்லாயிட்டோன்னு திரும்பி கிளம்புவோன்னு பார்த்தா பழைய பகை தொடர்ந்து வருது. சரி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த ஒரு பிரச்சனை. யாக்கோபுடைய பிள்ளை பெஞ்சமீனை யார் கேட்டு விடுறா, எகிப்தில் இருக்க அதிபதி யோசேப்பை கேட்டு விடுறான். தொடர்ந்து சூழ்நிலை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, எதிராக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் யாக்கோபு என்ன செய்யவே இல்லை, கர்த்தர் நன்மை செய்வார்னு சொன்ன வசனத்தை என்ன செய்யலை, விடவே இல்லை. சூழ்நிலை எதிராக இருந்தால் கூட யாக்கோபுக்கு நன்மை மாத்திரமே நடந்தது. ஏன் கேட்டால் அவர் நன்மையின் வசனத்தை செஞ்சாரு, பிடித்து கொண்டார். கானான்ல பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி யோசேப்பு எங்க போயிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டாரு. அங்க என்ன ஆயிட்டாரு, அதிபதியா மாறிட்டாரு. யோசேப்பு எகிப்து அதிபதியானதுக்கு முக்கியமான காரணம் யாக்கோபு குடும்பத்தை காப்பாற்றணும். யாக்கோபுக்கு சூழ்நிலாம் இதா இருந்தா கூட நன்மை அவனை தொடர்ந்து வந்தது. உங்க லைஃப்ல சூழ்நிலாம் இதா இருந்தா கூட திட்டமா சொல்றேன், கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, நன்மை மாத்திரமே உன்னை தொடர போகிறது. சூழ்நிலை தான் அப்படி இருக்குது, நீ கவலைப்படாத. நீ முடியல பார்த்த அப்படின்னா எது உன்னை பின்பற்றும், நன்மை உன்னை பின்பற்றும், உனக்கு நன்மை தான் நடக்கும். அங்கே வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். யோசேப்பு வந்து அந்த 10 சகோதரர்கள் ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பெஞ்சமினை கூட்டு வந்தால் தான் விடுவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்லுவார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, எமோஷனில் யோசேப்பு தான் யார் என்பதை தெரிவிக்கிறான். குழியில் போட்டீங்களே அந்த சகோதரன்டா நான், இவனுங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு.
இப்ப நம்ம யோசேப்பு பேசுறார். அதை வாசிப்போம். 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசிரமா இருக்க வேண்டாம். வாசிப்போம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தீமையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு, யாக்கோபுக்கும் யாக்கோபின் குடும்பத்துக்கும் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வாசிப்போம். தொடர்ந்து கொஞ்சம் கவனிச்சு வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்து அதிபதியானதுக்கு முக்கியமான காரணம் யாக்கோபுடைய குடும்பம் என்ன செய்யக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. யோசேப்பு உயர்த்தப்படணும், மேட்டர் அது கிடையாது. யாக்கோபின் குடும்பம் என்ன செய்யக்கூடாது, யாக்கோபின் வம்சம் அழிந்து விடக்கூடாது. அதுக்கு தான் கொண்டு வந்தார். 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார். வாசிப்போம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், யாரிடத்துல யாக்கோபு காதில் பாருங்க. சூழ்நிலை எதாக இருந்தால் கூட என்ன காதில் விழுகுது, நன்மையின் வார்த்தை விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவன் ஆள் என்ன, எப்படி ஆளு, நன்மையை பிடிச்சிக்கிட்ட ஆளு. இப்போ சூழ்நிலை தெரியுமா, பஞ்சம், குடும்பம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும், வம்சமே இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும் பஞ்சத்தில். ஆனால் யாக்கோபு காதில் வார்த்தை விழுகுது, நீ பெத்த பிள்ளை தேசத்துக்கு அதிபதியா இருக்கிற அவன் இடத்துல, பஞ்சத்தில் அழிஞ்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் செய்தி வருது, உம்ம மகன் தான் உலகத்துக்கு ஜீவரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வாசிப்போம். அங்க போட்டிருக்கு, நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. தகப்பன் எங்க வராரு, யோசேப்பு பக்கத்தில் வர, பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்றாரு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அங்க போட்டிருக்கு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரன் யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். நான் சொல்றேன், உங்களுக்கும் காதில் செய்தி வரும், உங்க பிள்ளை ஒரு கம்பெனிக்கு அதிபதியா இருக்காருன்னு வரும். ஆமேன். உயர்ந்த ஸ்தானத்திற்கான செய்தி வரும். ஆமேன். உங்க காதில் செய்தி விழப்போகுது. எஸ் ஆமத்தின் சொல்ல சொன்னான். 13 வாசிப்போம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, எல்லாம் இந்த அனுப்புகிற லெட்டர் யாருக்கு, அப்பா யாக்கோபுக்கு தான். நல்லா நன்மை போய் காதில் விழுகுது, முதிர்ந்த வயசுல நல்ல வார்த்தையாக காதில் விழுகுது. அப்போ நாம கடவுள் சொன்ன நன்மையின் வசனத்தை பிடிச்சுக்கிறோம். நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படி சொல்றார். இப்போ திரும்ப யாக்கோபு சீக்கிரமா எங்க வந்துட்டாங்க, எகிப்துக்கு வந்துட்டாங்க. அப்ப யார் பேசுறாங்க, பார்வோன் பேசுறாரு. நம்ம யாக்கோபை பல எதிரியை சந்திச்சிருக்காங்க, ஆனா எந்த பயிலும் யாக்கோபு என்ன செய்ய முடியல, தீமையை பேச முடியல. இப்ப பார்வோன் பேசுறான். ஆதியாகமம் 45:18. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகள் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய், முதல்ல யார் நீங்க இங்க இருக்க ஆள் செய்யும் போது அனுப்பிச்சு விடு, கழுதை மேலே ஏறி அனுப்பிச்சு விடு. அங்க போனவனே யாரை பார்க்கணும் தெரியுமா, வாசிங்க. அங்க போட்டிருக்கு, உங்கள் தகப்பனையும். முதல்ல யார் அதை குறிக்குது, யாக்கோபு குறிக்குது. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. வாசிப்போம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். சில யோசிப்பாங்களா, ரொம்ப வருஷமா இங்க இருந்து போட்டு எப்படி காலி பண்ணி போறது, இதே தெருவிலேயே இருக்கிறேன் நான், கடவுள் புதிய நன்மை செய்ய போறார். ஆமேன். அங்க ஒரு வீடு இருக்கட்டும், இங்க ஒரு வீடு இருக்கட்டும். அல்லேலூயா. வாசிப்போம். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்ல சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளையிட்டபடியே செய் என்றான். வாழ்க்கை போல நன்மை தொடருதுங்க. எப்படி பார்க்கணும், ஆனா ஒரு பக்கம் மேலாப்புல பார்த்தா என்ன தெரியுமா இருக்குது, அடுபா பாவம் இந்த யாக்கோபுன்னு தோணுது. நடந்தது, கர்த்தர் செய்த எல்லாமே நன்மை.
உங்கள் லைஃப் கூட அப்படி தான் இருக்குது. சில யோசிக்கிறீங்க, ஏசு ஏற்றுக்கிட்டேன், வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது. இல்லை, பெரிய பெரிய நன்மைகள் வரப்போகிறது. நீங்கள் ஆனால் பிடிச்சுக்கணும் கரெக்டாக. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்தை பிடிக்கணும், வேற எதையும் பிடிக்கக்கூடாது. பாரு, போய் 1 வாரம் 2 வாரமா 3 வாரம் உபவாசம் போடலை, என் பேரை நான் மாற்றிக்கிறேன், ஒன்றும் நடக்காது. அல்சர் தான் வரும், ஒன்றுமே நடக்காதுங்க. வசனத்தை பிடிக்காமல் நீங்கள் வேற ஏதாவது பிடிச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் வேற ஏதாவது பிடிக்காமல் வசனத்தை பிடிச்சா நடக்கும். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தேசத்தின் நன்மையை தருவார், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவேன். இந்த தேசத்தோட நன்மை எல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வாசிப்போம், அங்கே போங்க. ஆதியாகமம் 42 அதிகாரம் 36 வசனம். ஒரு பக்கம் நன்மையே வசனத்தை பிடிச்சுக்கிட்டா கூட இப்போ அவர் பேசுகிறார். ஆதியாகமம் 42:36. அவர்கள் தகப்பனாகி யாக்கோபு அவர் நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். ஏன்னா அந்த பையனுக்கு போய் சொல்லிட்டாங்க, இன்னொரு யோசேப்புக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு பெஞ்சமின் ஒருத்தர் இருக்கான்னு ஏண்டா சொன்னீங்க, எனக்கு வாச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறார். வாசிப்போம் இப்போ. என்னை பிள்ளையற்றனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இவரை பொறுத்தவரை யோசேப்பு இல்லை, ஆனால் யோசேப்பு ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறாரு. யோசேப்பை கொண்டு ஜீவரச்சனை செய்ய போகிறார் கர்த்தர். ஆனால் இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு யோசேப்பு இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னு. இல்லை, ரொம்ப பெருசாக திரும்பி வரப்போகிறது. நீங்கள் இல்லைன்னு மறந்து போன காரியங்கள்லாம் ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களை சந்திக்க போகுது இயேசு நாமத்தினாலே. இல்லை, அவ்வளோதான். யோசேப்பு இல்லை, சிமியோனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான். சிமியோனும் முடிஞ்சு கதை. இப்போ பெஞ்சமீனும் இல்லை, வாய்ச்சிருக்கீங்களா அப்படி. அப்போ அவர் சொல்றாரு 36 வசனத்தை பின்பதி, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. எனக்கு நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்குது? ஆப்போசிட்டாகவே நடக்குது. அந்த மாதிரி யாராவது சொன்னீங்களா? உண்மையாக ஒத்துக்குங்க, எனக்கு நடக்கலாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ரொம்ப நன்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. உன் லைஃபு ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் உனக்கு விரோதமாக நடக்குதுன்னு ரொம்ப தீவிரமாக நெகட்டிவ் சைடில் போயிட்டு நினச்சிட்டு இருக்கிற, அவ்வளவு ஆப்போசிட் சைடில் நன்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கூடி சீக்கிரம் நன்மை நீங்கள் பார்க்க போகிறீங்க, பெரிய நன்மையை. அந்த ராத்திரி நெருங்குகிறது இயேசு நாமத்தினாலே. ஆதியாகமம் 50 அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு அவர் நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. அவன் ஒன்று சொல்கிறான், என் வாழ்க்கையில் தீமை செய்ய நினச்சிங்க நீங்கள், ஆனால் தேவன் நன்மையாக மாற்றினார். நன்மையை அன்றி தீமை ஒன்றும் செய்யாத கர்த்தர். அப்படி தீமை செய்ய வந்தா கூட அதை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். என்னுடைய பங்கு ஒன்று தான், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்து சுடர்கள் போல பிரகாசிக்கிறோம். அப்போ பைபிள் இருக்கிற நன்மையின் வசனத்தை என்ன செய்யுங்க? சொல்ல ஆரம்பிங்க. மரணமும் ஜீவனும், நன்மையும் தீமையும், ஆசீர்வாதம் சாபம் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுறதன் கனியை புசிப்பார்கள். எத்தனை பேர் நன்மையின் வசனத்தை பேச பிரியப்படுறீங்க? பேசலாமா? தாவீது சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே நிச்சயமாகவே என்னை தொடரும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் ஜீவனோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன், ஆகையால் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். அந்த மாதிரி நன்மையின் வசனத்தை என்ன செய்யுங்க? பேசுங்க. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. நான் சொல்கிறேன், திட்டமாக எல்லாமே விரதமாக நடக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாம் நன்மையாக முடிய போகிறது. நெகேமியா ஜெபிக்கிறாரு, எருசலேம் அலங்கத்தை கட்ட துவங்கியாச்சு, தடை வருது. அவர் ஜெபிக்கிறாரு,
என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது நன்மையாகவே இருக்கிறது. அவர் சொல்லாரு, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் தேவனுடைய கரம் என் மீது நன்மையாகவே இருக்கிறது, தீமையா இல்லை. எப்படி இருக்குது? நன்மையா இருக்கிறது. சூழ்நிலை இருக்கிறத வச்சு தப்பா சொல்லக்கூடாது. எதை பிடிச்சுக்கிறணும்? நன்மையின் வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லுங்க? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது நன்மையாகவே இருக்கிறது. என் தேவனுடைய கரம் என் மீது நன்மையாகவே இருக்கிறது. கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரமே நிச்சயமாகவே என்னை பின்தொடரும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.